திருச்சியில் குடும்ப ஆசீர்வாத கூட்டம். நாள் அக்டோபர் 20. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல் வின்சென்ட்ராஜ், சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் ஸ்வாட்ஸ்கால் வெஸ்ட்ரி மேல்நிலைப்பள்ளி, மத்திய பேருந்து நிலையம் அருகில், திருச்சி. தேவ பிள்ளைகளே, இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் கலந்து கொண்டு குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காகவும் சமாதானத்திற்காகவும் தேவனிடமிருந்து நன்மைகளை பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிலே. ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிலே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வழக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வழக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்னே நீர் வைத்ததினால் பறிக்க இயலாது வெறுமென்னை. பாசம் என்னே நீர் வைத்ததினால் பறிக்க இயலாது வெறுமென்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய்தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய்தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். மறைந்திரன்றோ உள்ளங்கையில் வல்லவா எங்கள் புகலிடமே. வரைந்திரன்றோ உள்ளங்கையில் வல்லவா எங்கள் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். பிரியமானவர்களே,
ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளில் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். ரோமர் 15:7 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். பார்த்தீங்களா, கிறிஸ்து நம்மளை ஏற்றுக்கொண்டாராம். இவன் பாவி ஆயிடுச்சு, இவன் அக்கிரமம் செய்தான், இவன் நரகத்துக்கு நியமிக்கப்பட்டவன், என்னுடைய வார்த்தைகள் கீழ்ப்படியலை அப்படின்னு சொல்லி நம்மளை புறக்கணிக்கலை. நம்ம ஏற்றுக்கொண்டாராம், நம்முடைய பாவங்களை மன்னித்தாராம். இன்றைக்கு ஏதாவது ஒரு ஆப்பில் மொபைலில் பார்த்திங்கன்னா ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா அதில் உள்ளே போனீங்கன்னா கேட்கும் அக்செப்ட் அப்படின்னா உள்ள அனுமதிக்கிறீர்களா அப்படின்னு கேட்கும். நீங்கள் ஆமான்னு சொன்னால் அந்த உடனே அந்த ஆப்ஷனுக்குள்ளே போகும். அப்போ அதே போல் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் இயேசுவை அக்செப்ட் பண்ணிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். இயேசு இல்லாமல் நம்ம வாழ முடியாது, அவருக்குள்ளே நிலைத்திருக்கணும். இதைத்தான் ஆண்டவர் இந்த நாட்களில் கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. இன்றைக்கி வாழ்கிற உலகத்தில் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் நம்ப மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சில நாட்களுக்கு முன்பு ஒரு மருத்துவமனைக்கு ஒரு சகோதரி போயிருந்தார். இப்போ சொன்னாங்க, உங்களுக்கு தெரியுமாமே அவரை, ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்னு. நான் சொன்னேன், அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வருவாங்க அப்படின்னு. வரட்டும், நான் ஏற்றுக்கொள்ள. அதே போல் என் பெயரை சொன்ன உடனே அவர் ஒரு நல்ல ஒரு சிகிச்சை செய்து சுகப்படுத்தி அனுப்பினார். இப்போ ஒரு காரியத்தை இந்த பூமியில் செய்வதற்கு ரெக்கமெண்டேஷன், ஒரு 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 நல்ல காரியத்தை நம்ம செய்ய வேண்டியிருக்கிறது. கிறிஸ்துவ நம்மை ஏற்றுக்கொண்டாரா? அப்போ அதே போல தான் இன்றைக்கி இயேசு நம்மளை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக தான் பூமிக்கு வந்தார். சொந்தமானதில் வந்தார், அவருக்குரியவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளலையா. இப்போ வேணாம் ஆண்டவரே, இப்போ தான் வயலை வாங்கியிருக்கிறேன், இப்போ தான் கல்யாணம் முடிச்சிருக்கிறேன், இப்போ தான் ஏர் மாடு வாங்கியிருக்கிறேன், பிறகு பார்த்து கொள்ளலாம், இப்போ தான் வேலைக்கு போகிறேன், விஞ்ஞானம் கையில் இருக்குது, நான் சம்பாதிக்க ஆரம்பித்தேன், இப்போல்லாம் ஜெபம் பண்ண நேரம் இல்லை. யோவான் 1:11 பார்த்தீங்கன்னா, அவரோ தமக்கு சொந்தமானதில் வந்தார், அவருக்குரியவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளலையா. பூமியில் வாழ்ந்த போது இயேசுவை பாருங்க, எருசலேமுக்காக புலம்பினார், அழுதார். உன் கண்ணுக்கு மறைவாய் இருக்குது, நீ கடவுளை தேடலைனாரு. ஏன்னா அவரை ஏற்றுக்கொள்ளலை. லூக்கா 9:53 சொல்லுகிறார், அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான், வேண்டா வெறுப்போடு சர்ச்சுக்கு போகிறோம், வேண்டா வெறுப்போடு பைபிளை வாசிக்கிறோம், வேண்டா வெறுப்போடு நம்ம ஊழியம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம். எப்படி ஆண்டவர் அங்கீகரிப்பார்? நீங்கள் முழு மனதோடு மகிழ்ச்சியோடு அவரை ஏற்றுக்கொண்டு பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். லூக்கா 10:38 மார்த்தாள் மரியாளை பாருங்களே, அந்த வசனம் சொல்லுது, மார்த்தாள் அவரை மனமகிழ்ச்சியோடு தன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டாளாம். வீட்டில் ஏற்றுக்கொண்ட, எப்போ போனாலும் இங்கே வாங்க ஆண்டவரே, எங்களோடு தங்குங்க, நாங்கள் ஒரு அனாதைகள், தாய் தகப்பன் இல்லாதவர்கள், கைவிடப்பட்டவர்கள். இயேசு அடிக்கடி அங்கே போனாராம். விளைவு என்ன? இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொண்டபடியால் ஒரே சகோதரன் மரித்த போது லாசரை உயிரோடு திரும்ப பெற்று கொண்டார்களா, இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, யோவான் 1:12 பார்க்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிற அத்தனை பேருக்கும் பிள்ளைகளாகிற பாக்கியத்தை கொடுக்கிறாரா. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள், மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள்.
அப்பொழுது உங்கள் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வாராம். சங்கீதம் 6:9 சொல்லுது, உங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்வாராம். சங்கீதம் 20:3 சொல்லுகிறது, நீ செலுத்தும் தகனப்பலியெல்லாம் ஏற்றுக்கொள்வாராம். உங்கள் ஜெபத்தை புறக்கணிக்க மாட்டார். அடைக்கப்பட்ட வழிகளை திறந்து இந்த நாளில் உங்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் எங்களுக்கு விரோதமாய் எவ்வளவோ அவமானங்களை நிந்தைகளையும் பேசின அவர்களை மன்னிக்க முடியாமல் போனாலும் இன்றைக்கு உம்முடைய நாமத்தில் அவர்களை மன்னிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம். தகப்பனே, இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கு இறங்கி ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். சமாதானம் நிலைத்திருக்கட்டும். பலத்தை, சுகத்தை தாரும். இந்த நாளில் கர்த்தர் அனுகூலமான காரியங்களை செய்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும்படி எங்களை ஏற்றுக்கொண்டது போல நாங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்று சமாதானத்தோடு வாழ உதவி செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.